நியூஸ் அவர்ஸ் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். ஒரு சவரன் 1,00,000 தாண்டும் அதிர்ச்சி தரும் பொருளாதார நிபுணர்கள். அதே மாதிரி மிடில் கிளாஸ்ல இருக்கிறவங்க தயவு செஞ்சு தங்கத்துல இன்வெஸ்ட் பண்ணுங்க. அது எப்படிங்க அப்படின்னு நீங்க கோவப்படுறது புரியுது, வாங்க பார்க்கலாம். தங்கத்துடைய விலை நாளுக்கு நாள் ஏறிக்கிட்டே தான் இருக்கோ ஒழிய குறையவே மாட்டேங்குது. அப்படியே குறைஞ்சாலும் 500, 1000 ஏறக்கூடிய தங்கமானது 20 ரூபா 40 ரூபா தான் குறைஞ்சிட்டு இருக்கு. இதெல்லாம் நம்ம பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம். ஒரு காலத்தில் நம்ம 2000, 1000க்குலாம் நம்ம அம்மா அப்பா வாங்கியிருப்பாங்க. இன்னைக்கு நம்ம 55,000. சரி, இந்த மாதிரி இருக்கும்போது பொருளாதார நிபுணர்கள் என்ன சொல்றாங்க, தங்கத்துடைய விலை ஏற்றத்திற்கு என்ன காரணங்கள் சொல்லப்படுது அப்படின்னா, இந்த ஈரான், இந்த ரஷ்யா, அந்த மாதிரியான உள்நாட்டு போரும் இது மிக பெரும் காரணம். ஏன் அப்படின்னா, இந்த மாதிரியான போர் நடக்கக்கூடிய நேரங்களில் மக்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, பணத்தை பணமாக வச்சுக்கிட்டா அது ஆபத்துங்கிறத தங்கமாக வாங்கி அவங்க வச்சுப்பாங்க. இது ஒரு காரணம். அமெரிக்க டாலரோட மதிப்பும் அது ஒரு காரணம். இதையும் தாண்டி தங்க சுரங்கத்தில் இருக்கக்கூடிய தங்கத்துடைய இருப்பும் ஒரு காரணம். எத்தனை பேருக்கு தெரியும் தெரியல, இந்தியாவில் இருக்கக்கூடிய தங்க சுரங்கத்தை மூடி பல நாட்கள் ஆயிடுச்சு. ஏன் அப்படின்னா, இந்தியாவில் இருக்கக்கூடிய தங்க சுரங்கத்தில் இருக்கக்கூடிய இருப்பானது கிட்டத்தட்ட ஒரு 8 வருஷத்துக்கானதான் இருக்கு. அப்படிங்கிறதுனால அதை மூடி பாதுகாப்பாக வச்சிருக்காங்க. அதனால் அதுவும் ஒரு காரணமாக தான் சொல்லப்படுது. சரி, மிடில் கிளாஸ்ல இருக்கிறவங்க நிறைய பொருளாதார நிபுணர்கள்ட்ட நம்ம பேசியிருக்கோம். நம்ம பேசி விஷயங்களை வாங்கியிருக்கோம். என்ன அப்படின்னா, பொருளாதார நிபுணர்கள் சொல்றது என்னன்னா, கூடிய விரைவில் 60,000, 80,000, 1,00,000 தொடும் ஒரு சவரன் தங்கமானது அப்படிங்கிறது தான் சொல்லப்படுது. அதே நேரத்தில் அதே பொருளாதார நிபுணர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா, தயவு செஞ்சு மிடில் கிளாஸ்ல உள்ளவங்க தங்கத்துல இன்வெஸ்ட் பண்ணுங்க அப்படின்னு கேட்கும்போது நமக்கு ரொம்ப கோவம் வரும். 55,000, 60,000, 80,000க்கு போகும்போது மிடில் கிளாஸ்ல நாங்கள் இருக்கிறவங்க டே டு டே லைஃபை ரன் பண்ணும், எப்படிடா இன்வெஸ்ட் பண்ணுறது அப்படின்னு கோவம் வருது சகஜம்தான். அதுக்காக தான் கவர்மெண்ட்டுடைய கோல்டு சவேரியன் பாண்ட் இருக்குது, அதே மாதிரி கோல்டு பீஸ் இருக்குது. இந்த மாதிரியான விஷயங்களை நிறைய நமக்கு சொல்லிக்கிட்டே இருக்காங்க. பட் எத்தனை பேர் அதில் இன்வெஸ்ட் பண்ணுறோன்னு தெரியல. இந்த நேரத்தில் கோல்டு பீஸில் இன்வெஸ்ட் பண்ணுறது எவ்வளோ ஒரு ப்ளஸ்ஸாக இருக்கும் அப்படின்னா, இந்த காலம் மட்டும் கிடையாது, எப்பயுமே நகை விலை ஏறும்போது 1000 கணக்கில் ஏறும். ஆனால் குறையும் போது 50, 100, 20, 30ன்னு கூட குறையும். அந்த சமயத்தில் என்ன பண்ணணும் அப்படின்னா, கோல்டு பீஸுங்கிறது 10,000 ரூபா, 1,00,000 அப்படி போய் வாங்கணும்னு அவசியம் இல்லை. ஒரு சவரன் எவ்வளோ, 55,000 கொடுத்து கோல்டு பீஸ் வாங்கணும்னு அவசியம் இல்லை. நம்ம கிட்ட 500 ரூபா இருந்தாலும் சரி, 200 ரூபா இருந்தாலும் சரி, அதை நம்ம கோல்டு பீஸில் இன்வெஸ்ட் பண்ணலாம். அப்படி நம்ம சிறுக சிறுக அந்த கோல்டு பீஸில் இன்வெஸ்ட் பண்ணி கிட்டத்தட்ட அது 1 கிராம் அளவுக்கு வரும்போது அந்த 1 கிராம் எடுத்து நம்ம வேறு ஏதாவது இன்வெஸ்ட்டில் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா நம்ம அதை காயினாக வாங்கிக்கலாம். இல்லை உங்கள் விருப்பம், உங்களுடைய தேவையை பொறுத்தது. இல்லை ஃபினான்ஷியல் தேவைக்காகவும் நிறைய பேர் பயன்படுத்துகிறாங்க. அதையும் தாண்டி இப்போ 1 கிராமுக்கு 6,885 ரூபாயா, சில கிராம்ஸ் உங்களால் வாங்க முடியும் அப்படின்னா கோல்டு பீஸ் இன்வெஸ்ட் பண்ணி நம்ம வாங்கி வச்சுக்கிட்டோம்னா அதுக்கான அந்த 2.5% வட்டி கொடுக்குறாங்க இல்லையா, நம்ம ஒரு கொஞ்ச நாள் கழிச்சு நம்ம அதை எடுக்கும்போது அந்த வட்டியோடு சேர்ந்து வரும்போது நம்ம நகைக்கடையில் போய் வாங்கும்போது நமக்கு போடக்கூடிய அந்த செய்கூலி சேதாரம் இதற்கான அமௌண்ட்டையும் அந்த 2.5% வட்டியானது நமக்கு கொடுத்துரும். அப்படிங்கிறது தான் பொருளாதார நிபுணர்கள் சொல்லக்கூடிய ஒரு தகவலாக இருக்குது. தங்க விலை ஏறுறதை நம்ம பார்த்து நமக்கு நிறைய பேருக்கு ஹார்ட் அட்டாக் வரதெல்லாம் உண்டு. அப்படி இருக்கும்போது இந்த 50 ரூபா 100 ரூபா குறையிறதுல என்னடா லாபம் இருக்குது, என்னடா பிரயோஜனம் இருக்குன்னு வெறுத்து போய் இருக்கிறவங்களுக்கு இது ஒரு குட் நியூஸ் தான். கண்டிப்பாக அந்த மாதிரி குறையும் போது நீங்கள் கோல்டு பீஸில் இன்வெஸ்ட் பண்ணலாம். ஏன்னா சின்ன சின்ன அமௌண்ட்டாக கூட இன்வெஸ்ட் பண்ணலாம். அப்படிங்கும்போது அந்த சின்ன குறைஞ்சிருக்கக்கூடிய நேரத்தில் இன்வெஸ்ட் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு கெயின் கொடுக்கும் இல்லையா, அதனால இன்வெஸ்ட் பண்ணலாம். சரி, தங்கத்தில் பெண்கள் மட்டும்தான் இன்வெஸ்ட் பண்ணுறாங்களா, தங்கத்தை பார்த்தா பெண்களுக்கு மட்டும்தான் ஆர்வமானா அது இல்லவே இல்லை. இந்த ஒரு சில வருடங்களில் இது ரொம்பவே மாறி இருக்கு. பெண்களை தாண்டியும் ஆண்களுக்கும் தங்கத்தில் இப்போ நிறைய இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு. அதை நம்ம நிறைய பார்த்துருக்கோம். ஏன்னா நடமாடும் நகைக்கடை மாதிரி நிறைய பேர் நம்ம சர்க்கிள்லேயே நடந்துக்கிட்டு இருப்பாங்க. அதெல்லாம் நகையை போட்டுக்கணுங்கிற ஆசையும் தாண்டி அதுவும் ஒரு பக்கம் இருக்குது. இதுதான் நமக்கு இன்வெஸ்ட்மெண்ட்டு, நாளைக்கு இதுதான் வேல்யூ போகாமல் இருக்கும், நாளைக்கு என்ன ரேட்டோ அதை கொடுக்குங்கிறது தங்கம் ஒன்று தான். அப்படிங்கிறதுனால தான் அதில் அவங்க இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. சரி, வைரம்லாம் இருக்குது, அதில் இன்வெஸ்ட் பண்ணலாமா, நோ தான் சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னா வைரம் இன்றைக்கு செயற்கையாக கூட விளைவிச்சு காட்டிட்டாங்க வைரத்தை. ஸோ அதனால் அதில் இன்வெஸ்ட் பண்ணுறது அந்த அளவுக்கு பெட்டர் கிடையாது. அப்படிங்கிறது தான் பொருளாதார நிபுணர்களோட ஒரு விஷயமா அவங்க சொல்லக்கூடிய விஷயமா இருக்குது. கோல்டு செயற்கையாக எந்த காலத்திலையும் தயாரிக்க முடியாது. மேபி டெக்னாலஜிஸ் அதிகம் செய்கிறாங்களோ இல்லையோ பார்க்கலாம். பிறகு இன்றைக்கு சுரங்கத்திலேருந்து தோண்டி எடுக்கக்கூடிய அந்த தங்கம் மட்டும்தான். அப்படிங்கிறதுனால தான் தங்கத்துடைய விலையேற்றம் இந்த அளவுக்கு இருக்குது. இந்த ஈரான் போர், இந்த மாதிரியான விஷயங்கள் ஆகட்டும், அமெரிக்க டாலர், இந்திய டாலர், இந்த மாதிரியான விஷயங்கள் ஆகட்டும், பொருளாதார மந்த நிலை, இது எல்லாமே சேர்ந்து தான்
தங்கத்துடைய விலையேற்றத்துக்கு காரணம். அதையும் தாண்டி நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய நிதியமைச்சர், நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய நிதியகம் ஜிஎஸ்டின்னு ஒன்று கொண்டு வந்திருக்காங்க இல்லையா, அதை வந்து ரொம்ப குறைத்துக்கிட்டாவே மக்கள் மிடில் கிளாஸ் இருக்கக்கூடிய மக்கள், ஏழ்மைப்பட்ட மக்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு நகையுடைய அத்தியாவசிய தேவை அளவுக்கு அத்தியாவசிய தேவை. ஏன் அப்படின்னா அதை இன்வெஸ்ட்மெண்ட்டாக இன்றைக்கி நம்ம பார்க்குறோம். அப்படிங்கிறதுனால அதோட ஜிஎஸ்டி, டேக்ஸ், வரி இதெல்லாம் ஓரளவுக்கு குறைச்சாங்கன்னா தங்கத்துடைய விலை குறையும், நம்மெல்லாம் போய் நம்ம தேவையானதை நம்ம வாங்க முடியும். அப்படி இல்லைன்ற பட்சத்தில் அந்த பொருளாதார நிபுணர் சொன்ன ஒரு அதிர்ச்சியான தகவல் என்ன அப்படின்னா, இன்னொரு தங்க சுரங்கத்தை எங்கேயாவது கண்டுபிடிச்சு அங்கேருந்து என்னைக்கு தங்கத்தை தோண்டி எடுக்கிறாங்களோ அன்னைக்கு தான் தங்கத்தோட விலை குறையும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால் நகையோட விலையேற்றத்தை பார்த்து ஷாக் ஆகி பயந்து உட்கார்ந்துடாம அதை சிறுக சிறுக சேமிப்பதற்கு என்ன வழி அப்படிங்கிறத பாருங்கள். ஏன்னா பொருளாதார நிபுணர்கள் நமக்கு நிறைய டே டு டே நிறைய நமக்கு வந்து தகவலை கொடுத்துக்கிட்டே தான் இருக்காங்க. நகை விலையேற்றத்தால் பெரிதும் பாதிக்கப்படுது அப்படி யார் அப்படின்னா மிடில் கிளாஸ் ஃபேமிலியில் இருக்கக்கூடியவங்க தான். சரி, மிடில் கிளாஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்க எப்படி நகையில் இன்வெஸ்ட் பண்ணலாம், எப்படி வாங்க முடியும் நம்ம 1 கிராமாவது அப்படின்னா, இந்த 20 ரூபாய் 30 ரூபாயெல்லாம் குறையும் போது இந்த கோல்டு பீஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை எல்லா பொருளாதார நிபுணர்களுமே முன்வச்சுட்டு தான் இருக்காங்க. இந்த கோல்டு பீஸ் எப்படி வாங்குறது அப்படின்னா, நீங்கள் எந்த பேங்க்கில் அக்கௌண்ட் வச்சுருக்கீங்களோ அந்த பேங்க்கில் போய் எனக்கு டிமேட் அக்கௌண்ட் ஒன்று ஓப்பன் பண்ணி கொடுங்க அப்படின்னா, உங்கள் பேங்க்கில் இருக்கக்கூடிய ஆஃபீஸர்ஸ் உங்களுக்காக உங்களுடைய அக்கௌண்ட்டின் பேரிலே ஒரு டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி தருவாங்க இல்லையா, அந்த டிமேட் அக்கௌண்ட்டின் மூலிமா நீங்களே நேரடியாகவே கோல்டு பீஸை பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அது ரொம்பவே ஈஸி தான். பேங்க்கில் இருக்கக்கூடியவங்க உங்களுக்கு கைட் பண்ணுவாங்க. உங்கள்கிட்ட 100, 200, 300ன்னு எவ்வளோ சின்ன அமௌண்ட் இருக்கோ அந்த அமௌண்ட்டை நீங்கள் போட்டுக்கிட்டே இருக்கலாம். அது 1 கிராமுக்கான அமௌண்ட்டாக வரும்போது அது உங்களுக்கு பலன் அளிக்கும். நன்றி.